ட்ரோல் பண்றதுக்கு நான் ஒன்று சூரியோட லைஃப்ல மட்டும் இல்லையா, எல்லாரோட லைஃப் அடங்கி இருக்குன்றத கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் பண்ணாங்கன்னா. சேதுபதி சார் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது மதுரையில வந்தாரு, அவர் ஜெயிச்சோன்னா அவரை பார்த்து ஒரு 100 பேர் வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ட்ரோல் பண்றதுக்கு நான் ஒன்று ஹம்பிளா ரிக்வெஸ்டா சொல்லிக்கிறேன். சூரியோட லைஃப்ல மட்டும் இல்லையா, இந்த 28 பசங்க இவந்தோ என்ன மாதிரி டெக்னீஷியனா இருந்து 32 வருஷம் படம் பண்ணி 32 வருஷம் ஃபைட் மாஸ்டரா இருந்து கண்ணுக்குமே ஒரு 100க்கும் மேற்பட்ட தடவை வந்து சாவோட விளிம்ப தொட்டு வந்தோம். நான் என்ன மாதிரி பல பேர் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. என்ன மாதிரி ஒரு டெக்னீஷியன் படம் எடுக்க வரும்போது அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்ட்ல வந்து எல்லாரோட லைஃப் அடங்கி இருக்குன்றத கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் பண்ணாங்கன்னா இட் வில் பி குட். எனக்கு ஒரு நாள் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அவர் பேசும்போது வார்த்தை அழகா சொன்னாரு. சேதுபதி சார் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது மதுரையில வந்தாரு, அவர் ஜெயிச்சோன்னா அவரை பார்த்து ஒரு 100 பேர் வந்தாங்க, இன்னும் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இங்க என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா, 35 வருஷமா வந்து இறைவன் அருளால இந்த வேலை செஞ்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு நான் வந்து முன்னுக்கு வந்திருக்கேன். இந்த துறையில நான் முன்னுக்கு வந்திருக்கேன். இந்த படம் வெற்றி வந்து இது என்ன மட்டும் சாராது, உழைச்ச எல்லாருக்கும் சாரும். இன்னைக்கு இங்க நான் ஜெயிக்கிறேன்னா என்ன மாதிரி இன்னொரு 50 பேர் 100 பேர் வருவாங்க, டெக்னீஷியன்ஸா ப்ரொடியூஸ் பண்ணி முன்னுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நாங்களும் முன்னுக்கு வரதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஸோ ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் மை செல்ஃப் அண்ட் மை ப்ரொடியூசர் சைட், எங்க டீம் சைட், ப்ளீஸ் இது ஒரு சூர்யா படமா பார்க்காதீங்க. 28 பசங்களோட வாழ்க்கையும் அடங்கி இருக்கு. ஸோ இது வந்து உங்களோட சைட்ல இருந்து நீங்க கொடுக்கிற ஒரு சப்போர்ட்டும் ஷோல்டர்ஸ் வந்து பசங்க முன்னுக்கு வருவாங்க, நாங்க முன்னுக்கு வருவோம், எங்களால இன்னொரு சந்ததி முன்னுக்கு வரும். இதை நான் ரிக்வெஸ்டாவே கேட்டுக்கிறேன். ட்ரோல் பண்றதுக்கு நான் ஒன்று ஹம்பிளா ரிக்வெஸ்டா சொல்லிக்கிறேன். சூரியோட லைஃப்ல மட்டும் இல்லையா, இந்த 28 பசங்க இவந்தோ என்ன மாதிரி டெக்னீஷியனா இருந்து 32 வருஷம் படம் பண்ணி 32 வருஷம் ஃபைட் மாஸ்டரா இருந்து கண்ணுக்குமே ஒரு 100க்கும் மேற்பட்ட தடவை வந்து சாவோட விளிம்ப தொட்டு வந்தோம். நான் என்ன மாதிரி பல பேர் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. என்ன மாதிரி ஒரு டெக்னீஷியன் படம் எடுக்க வரும்போது அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்ட்ல வந்து எல்லாரோட லைஃப் அடங்கி இருக்குன்றத கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் பண்ணாங்கன்னா இட் வில் பி குட். எனக்கு ஒரு நாள் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அவர் பேசும்போது வார்த்தை அழகா சொன்னாரு. சேதுபதி சார் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது மதுரையில வந்தாரு, அவர் ஜெயிச்சோன்னா அவரை பார்த்து ஒரு 100 பேர் வந்தாங்க, இன்னும் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்னைக்கு இப்போ எங்க என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா, 35 வருஷமா வந்து இறைவன் அருளால இந்த வேலை செஞ்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு நான் வந்து முன்னுக்கு வந்திருக்கேன். இந்த துறையில நான் முன்னுக்கு வந்திருக்கேன். இந்த படம் வெற்றி வந்து இது என்ன மட்டும் சாராது, உழைச்ச எல்லாருக்கும் சாரும். இன்னைக்கு இங்க நான் ஜெயிக்கிறேன்னா என்ன மாதிரி இன்னொரு 50 பேர் 100 பேர் வருவாங்க, டெக்னீஷியன்ஸா ப்ரொடியூஸ் பண்ணி முன்னுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நாங்களும் முன்னுக்கு வரதுக்கு ஒரு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஸோ ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் மை செல்ஃப் அண்ட் மை ப்ரொடியூசர் சைட், எங்க டீம் சைட், ப்ளீஸ் இது ஒரு சூர்யா படமா பார்க்காதீங்க. 28 பசங்களோட வாழ்க்கையும் அடங்கி இருக்கு. ஸோ இதை வந்து உங்களோட சைட்ல இருந்து நீங்க கொடுக்குற ஒரு சப்போர்ட்டும் ஒரு ஷோல்டர்ஸ் வந்து பசங்க முன்னுக்கு வருவாங்க, நாங்க முன்னுக்கு வருவோம், எங்களால இன்னொரு சந்ததி முன்னுக்கு வரும். ஸோ இதை நான் ரிக்வெஸ்டாவே கேட்டுக்கிறேன்.